ஹீரோ 11 வருஷம் கழிச்சு துபாயில இருந்து வீட்டுக்கு வராரு. அவர் வந்த முத நாளே அவரோட பொண்டாட்டி லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிடுறாங்க. எந்த காசுல வச்சு ஒரு வீடு வாங்குறாரு. அதையும் அஞ்சலிங்கிற ஒருத்தவங்க அவர்கிட்ட ஏமாத்தி வாங்கிடுறாங்க. இப்ப போறதுக்கு ஒரு வழி இல்லாம லாட்ஜ்லயும் பிளாட்ஃபார்ம்லயும் தங்க ஆரம்பிக்கிறாரு. இருந்த எல்லா காசுமே அந்த வீட்டுல போட்டதால இப்ப ஹீரோவுக்கு வேற காசு இல்ல. அதனால வேலைக்கு போலான்னு ஒரு கால் டாக்ஸி டிரைவரா போய் ஜாயின் பண்றாரு. இப்ப அந்த பொண்ணுக்கு மறுபடியும் பீரியட்ஸ் ஆகுது. அதனால ஹீரோ அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டியதை செய்யலான்னு போறாரு. ஆனா அந்த பொண்ணு அவர் தொட விட மாட்டேங்கிறா. சரி ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பாக்கலான்னு போனா அங்க இருக்க டாக்டர் சொல்றாங்க அந்த பொண்ணு பெரிய பொண்ணாயிட்டா, இனிமே அவளுக்கு நீங்க இதெல்லாம் பண்ண முடியாது. அதனால அந்த பொண்ணை ஒரு ஹோம்ல கொண்டு போய் சேர்த்துருங்கன்னு சொல்றாங்க. இவரு வேற வழி தெரியாம ஒரு ஹோம்ல கொண்டு போய் சேர்க்கிறாரு. அந்த ஹோம்ல அந்த பொண்ணு போட்டு அடிச்சு சித்திரவதை பண்றாங்க. இது தெரிஞ்சது ஹீரோ அங்க இருக்க ஆர்டர் போட்டு அடிச்சுட்டு பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறாரு. ஒரு நாள் ஹீரோ டியூட்டி முடிச்சுட்டு வரப்போ ஒரு திருநங்கைய ஒருத்தன் போட்டு அடிச்சிட்டு இருப்பான். அவங்கிட்ட இந்த ஹீரோ அந்த திருநங்கைய காப்பாத்தி இருப்பாரு. இப்ப அவங்க மூலியமா ஒரு வீடியோ அவருக்கு கிடைக்குது. இப்ப ஒரு நாள் அந்த வீட்டுல உட்காந்து அந்த பொண்ணு டிவி பாத்துட்டு இருப்பா. ஹீரோ பொண்ணு என்ன பண்ண போய் எட்டி பாக்குறாரு. அந்த பொண்ணு டிவில இருக்க ஹீரோவுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்கா. இது பார்த்தது ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. உடனே அவர் காப்பாத்தின அந்த திருநங்கை கிட்டே போயிட்டு உனக்கு யாராவது பிராஸ்டியூஷன் பண்றவங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. ஆக்சுவலா அந்த திருநங்கை ஹீரோவை ஒன் சைடா லவ் பண்ணுவாங்க. ஹீரோ லவ் தான் சொல்ல வரா நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவர் அப்படி கேட்டுதான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். உடனே அவங்க ஒரு போன் நம்பர் கொடுத்து இவங்களை போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க கோவமா. உடனே அவங்க நம்பர் கொடுத்த அந்த அம்மாவையும் போய் இவர் பாக்குறாரு. இந்த மாதிரி மேல் பிராஸ்டியூட்டர் வேணும்னு சொல்லி கேக்குறாரு. அதை கேட்டுதான் அங்க இருக்க அம்மா ஒரு மாதிரி பார்த்துட்டு எதுக்குன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி என்னோட பொண்ணுக்கு தான் சொல்றாரு. அதை கேட்டுதான் அந்த அம்மாவுக்கு செம டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. போய் பொண்ணுக்கு மாமா வேலை பாக்குறவனுக்குலாம் அசிங்கமா இல்லையான்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ நடந்ததெல்லாம் சொல்றாரு. அதை கேட்டு அந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அவங்களும் ஒரு நம்பரை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப ஹீரோவை கட்டுறாங்க. ஒரு பீச்ல ஒரு பொண்ணு கூட இருக்காரு. அப்ப அந்த பொண்ணு ஸ்கூல் யூனிஃபார்ம் பொண்ணு ஆசைப்பட்டிருக்கோம். அந்த யூனிஃபார்ம் வாங்கி அந்த பொண்ணு கொடுத்திருப்பாரு. அப்பா அது என்ன சொன்னாலும் கேட்பலாமான்னு கேட்டுட்டு அந்த பொண்ணை இழுத்துட்டு வேகமா கடலுக்குள்ள போறாரு. அந்த பொண்ணு வரமாட்டேன்னு கத்துறா. இவங்க கத்துற சத்தத்தை கேட்டு அந்த திருநங்கை அங்கதான் இருப்பாங்க, வந்து காப்பாத்திடுறாங்க. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோவையும் அவரோட பொண்ணையும் காட்டுறாங்க. அதே இடத்துல அந்த திருநங்கையும் காட்டுறாங்க. கடைசியா ஹீரோவும் அந்த திருநங்கையும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அந்த திருநங்கை அந்த பொண்ணை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறாங்க. கடைசியா 3 பேரும் சந்தோஷமா வாழவும் ஆரம்பிச்சிடறாங்க.